திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வக்கிர கிரகம் கடுமையான பாதிப்புகளை உண்டு பண்ணும். வக்கிரம் என்றாலே பிடிவாதம் என்று அர்த்தத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை கௌரவமாக சொன்னா கொள்கை பிடிப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது ஜாதகர்களுக்கு கோபம் வராது, அதை ஒத்துக்குவாங்க. ஆனா பிடிவாதம், நீங்க ஒரு சில விஷயங்கள்ல பிடிவாதமாக அடம்பிடிக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல இருப்பீங்க அப்படின்னா ஒத்துக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு சனி வக்கரமாக இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு தனக்குன்னு தனியாக கொள்கையை வைத்துக்கொண்டு ஊரோடு ஒட்டாமல் தனியாக வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதாவது மனதளவுல. இதுல திருமண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பெண்கள் ஜாதகத்துல செவ்வாய் வக்கரமாக இருப்பதும், ஆண்கள் ஜாதகத்துல சுக்கிரன் வக்கரமாக இருப்பதும், இருவரது ஜாதகத்திலுமே 1ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் வக்கரமாக இருக்கக்கூடிய நிலையில இருப்பவர்கள் தங்களது வாழ்க்கை துணைக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டார்கள். திருமண பந்தத்திலும் பார்த்தீங்கன்னா அதிகமான ஈடுபாடுகள் அவர்களுக்கு இருக்காது. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா திருமணத்திற்கு பிறகும் ஃபேஸ்புக் மாதிரி இருக்கக்கூடிய சோசியல் மீடியாவில் சிங்கிள்னு ஸ்டேட்டஸ் போட்டு வச்சுருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வக்ர கிரகம் அவங்களுடைய ஜாதகத்தில் இருக்கும். அதாவது மனதளவில் அவங்க திருமணம் ஆனவங்களாகவே அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க. எப்படி பேச்சுலராக சிங்கிளாக இருந்தால் எப்படிலாம் சுற்றுவாங்களோ அதே போல் எண்ண ஓட்டங்கள் அவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். இந்த எண்ண ஓட்டம் இருப்பதனால குடும்ப வாழ்க்கையில் வாழ்க்கை துணையோடு அதீதமான ஒட்டாமல் இருக்கிறதன் காரணத்தினால இவர்களது வாழ்க்கை துணை கணவனோ மனைவியோ அவர்கள் பார்த்தீங்கன்னா பிறந்த வீட்டோடு அதிகமாக நெருக்கமாக இருப்பார்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா எப்பொழுதுமே மனிதர்களாக இருப்பவர்கள் ஒன்று கணவரோடு அதாவது மனைவியோடு நெருக்கமாக இருப்பாங்க. அப்படி அவங்களோடு கரெக்டான அட்டாச்மெண்ட் இல்லைன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காகவே இவங்க தனது பெற்றோர்கள் தனது சகோதர சகோதரிகளோடு நெருக்கமாக மாறிடுவாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த வாழ்க்கை துணை வக்கரமாக இருக்கக்கூடியவர்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கை துணை அவர்களது அனைத்து நடவடிக்கைகளுமே அவர்களது பிறந்த வீட்டை சார்ந்தே இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தும்.